வணக்கம். என் பேர் வாசு. நான் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர், முன்னாள் நிர்வாகஸ்தர். இப்போ எங்கள் நெசவாளர்களுக்கு இதுவரை கூலியை கையில் கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது கூலியை வங்கியில் போட சொல்கிறாங்க. இந்த வங்கியில் போட்டால் கூடுமான அளவுக்கு விவசாயத்துக்கு அப்பால் கைத்தறி தான். இந்த கைத்தறி எப்படி விவசாயிகள் நிறைய பேர் படிப்பின்மை கம்மியாக இருக்காங்க, அதாவது முதுமை பெற்ற படிப்பு கிடையாது, ஏதோ 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்தவங்க தான். அவங்க தான் கைத்தொழில் செய்வாங்க, பாரம்பரியமாக கைத்தொழில். அப்படி கைத்தொழில் செய்யும்போது இது குடிசை தொழிலுங்க. இந்த குடிசை தொழில்னா நான் எங்கள் இப்போ சொசைட்டியில் பட்டு பாவு ஜரிகை எல்லாம் எடுத்துன்னு போனால் நான் ஒண்டி செய்ய முடியாது. என் கூட என் குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாரும் செய்யணும். செய்து சேலையாக நெச்சி எத்தாந்து கொடுத்தாதான் கூலி கொடுப்பாங்க. அப்போ ஒரு வாரம் 7 நாளில் ஒரு சேலை எத்தாரோம், 10 நாளில் ஒரு சேலை எத்தாரோம், 15 நாளில் ஒரு சேலை எத்தாரோம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் நெச்சாதான் சேலை ஆகும், வேலை செய்யலைன்னா சேலை ஆகாது. எங்களுக்கு ஒரு நாளைக்கு தறிக்கு போகலன்னா எங்களுக்கு அந்த வருமானமே போயிடும். உடம்பு சரியில்லைன்னா ஒரு வாரம் நாங்கள் படுத்திருந்தா அந்த வருமானமே போயிடும். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு எத்தாந்து கூலியை கொடுத்து இதை வாங்கின்னு போய் தான் அன்றைய மளிகை சாமான் அரிசி பருப்பு வாங்கின்னு போவோம். இப்போ பேங்க்கில் போடுறேன்னா இவங்க எடுத்துன்னு போய் கையெழுத்து வாங்கிக்குவாங்களாம். கையெழுத்து வாங்கிக்கின்னு அப்புறம் மொத்தமாக சேர்த்து 10 பேரா 20 பேரா 25 பேரா சேலை தந்தீங்க, அவங்க மொத்தமாக பேர் உறுப்பினர் எண்ணு எழுதி அதுக்கு அப்பால் எஸ்ஓஎம்டி கிட்ட கையெழுத்து வாங்கி அவங்க வந்தாதான் போச்சு. வரலன்னா 2 நாள் ஆனால் கூட அது கையெழுத்து ஆகாது. 2 நாள் பொறுத்து அவங்க கையெழுத்து போட்டு இவங்க எடுத்து போய் பேங்க்கில் போடுவாங்க. இவங்க எடுத்து போய் பேங்க்கில் போட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, நாங்கள் போடும்போது தான் அவங்களுக்கு வரும் அப்படின்னா அவங்க 2-3 நாள் எடுத்துக்கிறாங்க. ஒரு நெசவாளர் கூலி வாங்கி போனால் நாங்கள் அரிசி காய்கறிலாம் வாங்கணும். அப்போ இதை நாங்கள் இதை வாங்குறதுக்கு 3 நாள் 4 நாள் நடந்தால் நாங்கள் நெச்சாதான் கூலி, எங்களுக்கு சம்பளம் இல்லை. ஒரு நாள் லீவ் போட்டால் சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு, எங்களுக்கு சம்பளம் கிடையாது, கூலி தான். கூலி தாங்க நாங்கள் கேட்குறோம். எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்கிறோன்னா அதிக அளவில் படிக்க வைக்கல. இந்த தொழில் அதிகமாக படித்தா யாரும் தறி நெய்ய மாட்டான். இன்றைக்கி என் தலைமுறையோடு இந்த தறி போயிடும். கைத்தறி நெய்ய ஆளே கிடையாது. இந்த மாதிரி இருக்குது. 1300 1400 தறி நெச்சுதுங்க திருவள்ளூர் பட்டு கூட்டுறவு சங்கத்தில். இன்றைக்கி 300 பேர் தாங்க நெய்கிறான். எல்லாம் வேறு வேறு தொழிலுக்கு போயிட்டான். சரியாக வேலை இல்லை, வேலை கொடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்கள கூட இந்த மாதிரி 40 வயதுக்கு மேலே இருக்கிறவன் தான் நீங்கள் இந்த தொழிலை செய்கிறான். அது கீழே இருக்கிறவன் எவனும் வரமாட்டான்றான், அவன் கம்பெனிக்கு போயிடுறான். இதையும் நீங்கள் காலி பண்ணிடாதீங்க தயவு செய்து இதையும் நீங்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. மக்களுக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க. மக்கள் கோரிக்கை எடுங்க. மக்களுக்காக தான் அரசாங்கம், மக்களுக்காக தான் தமிழக அரசு மத்திய அரசு. ஆனால் அதிகாரிங்க மக்களுக்காக இல்லை, அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க சம்பளம் வாங்கி போடுவாங்க. நாங்கள் நெச்சாதாங்க கூலி. அவங்க சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருந்தா எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்க வேண்டியது அரசாங்கம் தான். அவங்க பாட்டுக்கு எங்கள் அதிகாரி சொல்லிட்டாரு நாங்கள் அவங்க அதிகாரி சொன்னார் தட்டி கழிச்சுனே போகிறாங்க. நாங்கள் போனால் எங்கள் வயிறு காயுதுங்க, அதிகாரி வயிறு காயாது. அவங்க 30 நாள் பொறுத்து 1ஆம் தேதி ஏடிஎம்ல சொறி எடுத்துன்னு போயினே இருப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னா லீவு சம்பளம் வாங்கின்னு போயினே இருப்பாங்க. எங்களுக்கு யாருங்க கொடுக்குறாங்க? 22 பட்டு கூட்டுறவு சங்கம் இருந்ததுங்க காஞ்சிபுரத்தில். இன்னைக்கு 5 சங்கம் 6 சங்கம் தாங்க ஒழுங்காக இயங்குது. அதுக்கு காரணம் என்னன்னா சட்டத்தை போட்டு திணிச்சு படிக்க தெரியாத எங்கள் மக்களை பயந்து போய் அது சமையல் வேலைக்கும் கம்பெனிக்கு வாட்ச்மேன் வேலைக்கும் போய்ங்கிறாங்க. தயவு செய்து இந்த கோரிக்கையை ஏற்று கையில் கொடுங்க. கையில் கொடுத்தாதான் நாங்கள் தொழில் செய்ய முடியும்.
வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி துட்டு வாங்கிட்டான்னு கேட்குது. நான் பேங்க்கில் போட்டுக்கிறேங்கண்ணா, பேங்க் இல்லையா, அது எப்போ போய் தருவான்னு கேட்குது. நாங்கள் வந்து எப்போ வருதுன்னு மெசேஜ் பார்த்துன்னு இருக்க முடியாது. சொசைட்டியில் போய் ஒன்றும் இல்லைங்க, இப்போ முந்தைய நேற்று எங்கள் சொசைட்டியில் ஒரு செக் கொடுத்தாங்க. அந்த பாவம் அந்த தறிகாரனு கட்டவே தெரியல. செக் எடுத்து போய் பேங்க்கில் போனால் ஐயோ எழுதி குடியா அப்படின்ட்டு போய் நேர்கிறான். படிக்க தெரியாத, யாரையாவது கூப்பிட்டு எழுதுன்னு சொல்லலாம். செக்கு வந்து போகிறதுக்கே தெரியாதுங்க அவனுக்கு. தயவு செய்து நீங்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று, ஏற்கனவே 2 முறை இது மாதிரி வந்து என் தாய் புரட்சி தலைவி காது கொண்டு போனோம். போராட்டமே கிடையாது, அடுத்த நிமிஷம் வந்ததுங்க கையில் கொடுக்க சொல்லி. இன்னைக்கு நாங்கள் 10 நாளாக வேதனைப்படுறோம். அரசாங்கமும் அதிகாரிகளும் தயவு செய்து கொஞ்சம் நெசவாளரை காப்பாற்றுங்கள், கூலியை கையில் கொடுங்கள், கூலியை கையில் கொடுங்கள் என்று எங்களுடைய உணர்ச்சி வசமாக கஷ்டத்தை உங்ககிட்ட கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும். நெசவாளர் பூரா அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பாங்க. தயவு செய்து இந்த கோரிக்கையை ஏற்று கையில் கொடுக்க வேண்டும், கையில் கொடுக்க வேண்டும், கையில் கொடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.